ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காயை கறி சுவையில் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. கோவக்காயை ரெண்டு கட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கிராம்பு ஒரு 3 நம்பர், பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் ஒரு 3 நம்பர் கட் பண்ணி வச்சுட்டுங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசால் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, வேர்க்கடலை இந்த மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு தேவையான அளவு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நம்பரு கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, எப்படி கோவக்காய் மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி குழம்பு சுவையில் பாத்திரம் சூடானதும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாங்க. காய் வணக்கும் பொழுது தூளுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிட்டா காய் நல்லா உள்ளே ஏறுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதிரி மசாலா ஐட்டம்லாம் உள்ளே போட்டுக்கலாங்க. மசாலா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணக்கிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது மசாலா நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை அரைச்சி பவுடரை எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற கோவக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்தனதும் குழம்பு கெட்டியாகுங்க. இப்போ நம்ம அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணி விட்டுலாங்க. இதுலேயே தூளுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. மேலாப்பில் சிறிதளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கோவக்காய் மசால் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்திருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.